வறுத்த கறி டேஸ்ட்டில் சோயா பெரட்டல் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு 20 நிமிஷம் போல் சோயா நல்லா ஊறி வரட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். ரொம்ப வறுத்து விட்டுறாதீங்க, கருகுனா கொஞ்சம் கசப்பு தட்டிடும். லேசாக வறுபட்டு வரும்போது இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். அடுத்து அடுப்பில் வானலி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா வறுபட்டு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுடலாம். ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் இதில் இஞ்சி பூண்டும் நல்லா பழுத்த தக்காளி, வெங்காயத்தோட அளவோட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற போல் சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்ந்து நல்லா குழைய வதங்கி வரணும். அது போல் வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்படி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம கலந்து விடும்போது நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சோயாவை தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அலசிட்டு மறுபடியும் அதுலேருந்து நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சோம்பு சீரக பொடியையும் இதில் சேர்த்துடணும். அடுத்து சோயாவுக்கு தகுந்த போல் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதே செய்முறையில் நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரோடையும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாதுன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. மூடி போட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சோயா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்து வந்திருக்குது. நான் நடுவில் 2-3 தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறி வறுவலோட சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இந்த சோயா பெரட்டல் வந்து இருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்து பாருங்கள். மறுபடியும் இதை செய்வீங்க.